இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பொங்கல் பரிசாக ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 1000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது என்பதை பற்றியும், பொங்கல் பரிசாக என்னென்ன பொருட்கள் வழங்கப்படும் என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொங்கல் பரிசாக என்ன பொருட்கள் வழங்கப்படும் என்பதை பற்றி பார்க்கலாம். இது சம்மந்தமாக வெளியான அரசின் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழர் திருநாள் தைப்பொங்கல் 2024 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் சொல்லி ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதற்கான டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. 8ஆம் தேதி வரைக்கும் ரேஷன் கடை ஊழியர்கள் வீட்டுக்கே இந்த டோக்கன் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த டோக்கனுடைய மாதிரி. இதிலே பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அரசு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் மென்ஷன் பண்ணிவிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பு 2024 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே கடையின் பெயர் இருக்கும், குடும்ப அட்டைதாரர் பெயர், குடும்ப அட்டை எண், உங்களோட குடும்ப அட்டையில் இருக்க குடும்ப அட்டை வாங்கி அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு பக்கத்தில் டோக்கன் என்ன இருக்கும். அடுத்ததான் நீங்கள் எந்த தேதியில் போய்ட்டு பொருட்கள் மற்றும் பணம் வாங்கணுமோ அந்த தேதியை மென்ஷன் பண்ணிவிட்டு அதற்கு கீழே கிழமை இருக்கும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறுன்னு சொல்லியிருக்கும். எந்த கிழமையில் வரணும்னா அதையும் டிக் பண்ணிவிட்டு விற்பனையாளர் கையொப்பம் விட்டு உங்களுக்கு இந்த டோக்கன் கொடுத்துருவாங்க. அந்த டேட் டைமில் போய்ட்டு நீங்கள் பொருட்களை வாங்கிக்கலாம். இந்த பொங்கல் பரிசு தொகுப்புடன் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரொக்கப்பணம் பார்த்திங்கன்னா அரிசி குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 1000 முதலமைச்சர் அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை ஒட்டி அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 1000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 1000 யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு பார்த்திங்கன்னா, மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், பொதுத்துறை நிறுவனத்தில் பணிபுரிபவர்கள், சர்க்கரை குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள், பொருளில்லா குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 1000 கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை சம்மந்தமான அறிவிப்பும் வெளியாகி உள்ளது. நீங்கள் அரிசி அட்டை வைத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெறும் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 1000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். இது சம்மந்தமாக அவங்க வெளியிட்ட அறிவிப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் முதலமைச்சர் அறிவிப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை வரும் 10ஆம் தேதி அன்று மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் 1,15,00,000 மகளிரின் வங்கி கணக்கில் அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது 10ஆம் தேதியே பார்த்திங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. தகுதியான பெண்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் பணம் கிடைக்கும். மேல்முறையீடு செய்தவர்களுக்கும் இந்த மாதம் பணம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் தகுதியானவர்களுக்கு மொத்தமாக பொங்கல் பரிசு 1000 ரூபாய், உரிமை தொகை 1000 ரூபாய், 2000 கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.